இங்க நிவினுமே வந்து விஜய் பண்றது பிடிக்காம இந்த பக்கம் வந்து விஜயும் குமரனையும் கூப்பிட்டு நம்ம பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டா அவங்க ரெண்டு பேருமே பார்க்குக்கு வர சொல்றாங்க. அதே நேரத்துல நிவினுமே ரொம்பவே கோபத்தோட இங்க விஜயை பார்க்க வராங்க. விஜயமே எப்பவும் போல கேஷுவலா எதுக்காக நிவின் எதுக்காக என்ன இந்த மாதிரி பார்க்க கூப்பிட்டா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா குமரன் இருந்துட்டு நிவினுக்கு பதிலா இங்க பாருங்க விஜய், நீங்க பண்றது எதுவுமே சரியில்லை. சொல்ல போனா காவேரியோட மனநிலை என்ன நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? உண்மையை சொல்ல போனா நீங்க வெண்ணில வந்ததுக்கு அப்புறம் காவேரியை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. அவங்களோட மனசளவுல அவங்க ரொம்பவே பாதிக்கப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த இங்க குமரனுமே இங்க விஜய் கிட்ட சொல்றாரு. அதே நேரம் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க நிவினுமே இங்க பாரு விஜய், நீ பண்றது எதுவும் சரியில்லை. அந்த அக்ரிமெண்ட் விஷயத்தை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் காவேரியை விட்டு விலகி போனதான் என்னோட தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிவினுமா சொல்றாரு. இதை கேட்டவொன்னா குமரனும் இருந்துகிட்டு என்ன நிவின் சொல்ற, இந்த மாதிரி கான்ட்ராக்டா, என்ன கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிவின்ட்டுமே கேட்கறாங்க. அப்ப விஜயுமே எதுக்காக இவங்க இந்த விஷயத்தெல்லாம் கிளறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து கொஞ்சம் பிடிக்காம அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காரு. அப்ப மறுபடியுமே நிவின் இருந்துகிட்டு இந்த மாதிரி விஜயை பார்த்து இங்க பாரு, நான் இந்த விஷயத்த இவ்வளவு நாள் யார்கிட்டயும் சொன்னது கிடையாது. பட் இப்ப ஏன் இந்த விஷயத்த நான் இப்ப குமரன்ட்ட சொன்னேன் அப்படின்னா இவர் மூலமா இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் இந்த உண்மை தெரியட்டும். அப்பதான் நீ யாரு, நீ எந்த அளவுக்கு காவேரியை கொடுமைப்படுத்திட்டு இருக்க, அவங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்கின்ற விஷயம் எல்லாம் வெளியில தெரிய வரும். அது மட்டும் இல்லாம இது மூலமா ஒரு பக்காவான செட்டில்மெண்ட் கிடைச்சது, அதுக்காக தான் இதை சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விஜயமே ரொம்ப கோவப்பட்டுட்டு நீ பண்ண காரியத்துக்கு உண்மையிலுமே வருத்தப்படுவ, ஆனா நீ என்னை பத்தி தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க, நான் வேற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நிவினை பார்த்து மிரட்டிட்டு இருக்காரு.